ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்ரீ டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்த ப்ராடக்ட் வச்சு பேக் ஸ்டிச் பண்ணுறதுல பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக் ஒரு ஷாப்பிங் பேக் தான். வாங்க இந்த பேக் எவ்வளோ அழகாக சூப்பராக செய்கிறாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேஸ்ட்டான துணியை வச்சு ஒரு அழகான ஷாப்பிங் பேக் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 16க்கு 16 இன்ச்சு துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு 2 பீஸ் வேணும். 2 பீஸ் இது மாதிரி இதே சைஸில் இன்னும் ஒரு பீஸு. அடுத்து இதுக்கும் நடுவில் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு அரிசி வாங்கிட்டு வந்த சிப்பாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மேலே வச்சு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 2 செட்டு ரெடி பண்ணிக்கோங்க. 3 கிளாத் இங்கே, இது மாதிரி 3 கிளாத்து இன்க்ளூடாக நடுவில் ஸ்டிஃபாக வர கிளாத்தையும் சேர்த்து தான் 3 கிளாத்துன்னு சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுற்றளவு இதை எடுத்துக்கோங்க. இந்த அளவை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க தையலுக்கு. எனக்கு இப்போ 50 வந்திருக்கு. இதே அளவு 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த அகலை 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. சுற்றளவு இதை எடுத்துக்கோங்க நீளம். எனக்கு இதே மாதிரியே 3 பீஸ் வந்திருக்கு. நடுவில் ஸ்டிஃபாக கொடுக்கறதுக்கு ஒன்று, உள்ள லைனிங் ஒன்று, மெயின் கிளாத் ஒன்று, மொத்தம் 3 பீஸ் எடுத்துக்கோங்க. கைப்பிடிக்கு இது 6 இன்ச்சு 20 இன்ச்சு நீளம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு இது பொதுவான அளவு சரியாக இருக்கும். உங்களுக்கு பெருசாகவோ சின்னதாக வேணுமோ நீங்கள் அளவு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ரெண்டு துணி மெயினுக்கு, இது லைனிங்க்கு உள்ளே வைக்கிறதுக்கு 2 பீஸ், மொத்தம் 4 பீஸ் வேணும். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் துணியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தைக்க போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மெயின் கிளாத்தையும் உள்ளார இருக்கிற ஸ்டிஃபுக்காக கொடுக்குற கிளாத்தையும் எல்லா பக்கமும் ஈவனாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வர்றது அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இதை ஜாயின் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. நல்ல பக்கம் திருப்பினதுக்கப்புறம் இந்த 3 பீஸில் இன்னொரு பீஸை எடுத்து நல்ல பக்கத்தும் நல்ல பக்கமும் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த சைடு மட்டும் ஓப்பனில் விட்டுடலாம், கையை விட்டு திருப்புறதுக்கு. இந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா திரும்பும். நூல் கிட்ட போகாமல் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நூலை கட் பண்ணிடாதீங்க. இங்கே எல்லா சைடுமே அர்கட் பண்ணிக்கலாம். அர்கட்னா சிசர் கட். இந்த மாதிரி நூலு கிட்ட போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கட் பண்ணுறது பேர் தான் அர்கட். இதை தைச்ச 3 சைடு மட்டும் இந்த மாதிரி அர்கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ திருப்பிக்கலாம். இந்த கார்னர்லாம் நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி நல்லா விரல வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லா சைடுமே கரெக்டாக பிடிச்சி வச்சு பரிமாண தையல் போட்டுக்கோங்க. இந்த 3 சைடு மட்டும். இப்போ இதை தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொன்று தைச்சிக்கலாம். இப்போ இதுவும் தைச்சாச்சு.
இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ கைப்பிடி ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கமும் வச்சு சுற்றிலும் தையல் போட்டு ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் இருக்கணும். 3 சைடு வந்து தையல் போட்டுக்கணும். எதுக்குன்னா திருப்பணும். நான் உள்ளே வந்து அந்த ஹார்டாக துணி வைக்கல ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அது கை வந்து கொஞ்சம் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சாஃப்டாகவே இருக்கட்டும் நான் உள்ளே வைக்கல. திருப்பிட்டு நான் கட் பண்ணிவிட்டு அது மாதிரி திருப்பிட்டு சுற்றிலும் படிமான தையல் போட்டுக்கோங்க. தைச்சு முடித்ததுக்கப்புறம் இதை மடித்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இது 2 எட்ஜும் வந்து இங்கே வச்சு இப்படி மடித்து இப்படி தைக்கணும். இப்போ அதே மாதிரியே இந்த சுற்றளவு பீஸையும் 2 பக்கமும் இது ஸ்டிஃபான துணியும் இந்த நல்ல துணியும் ஒன்றா வச்சு தைச்சிருங்க. ஒரு பக்கம் விட்டுருங்க, சுற்றியில் 3 பக்கம் மட்டும் தைச்சிருங்க. இதுலேயும் இந்த கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்து நல்ல பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கம் தையல் போடக்கூடாது. இதையும் அப்படியே திருப்பிடுங்க. இப்போ இது சுற்றிலும் படிமான தையல் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து இதில் இந்த எட்ஜை வந்து ஒரே ஒரு மடி மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு மடித்து அடித்த பக்கத்தில் இதை வந்து சென்டர் மார்க் பண்ணணும். சென்டர்லேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க 2 சைடும். இப்போ இதில் தான் வந்து ஹேண்டில் நம்ம வைக்க போகிறோம். மார்க் பண்ணதுக்கு உள்ளார இருந்து வைக்கணும். இது எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அதே சைட்லேயே இதையும் வைக்கணும். இப்போ 3 இன்ச்சுக்கு உள்ளாரவே வந்து இதை கரெக்டான இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி 1 இன்ச்சு மடிக்கும் போது இது உள்ளார வர மாதிரி இப்படி வச்சு மடித்து வச்சு தைக்கணும். இது நல்லா இழுத்து வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி இங்கேருந்து இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ளார இன்ட்டு ஷேப் வரணும். அது மாதிரி தைச்சிருங்க. இந்த இன்ட்டு ஷேப்பு 2 வர மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பீஸ்லையும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பீஸை சுற்றி வர பீஸை இதோட ஜாயிண்ட்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்படியே குண்டூசி வச்சு இது மாதிரி இந்த இடத்துல டேர்னிங் வரும்போது இந்த இடத்துல கரெக்டாக தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். டேர்ன் பண்ணி அப்படியே அதே அளவுக்கே டேர்ன் பண்ணி குண்டூசி குத்திடுங்க. இப்போ இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி திரும்பும்போது முள் வந்து துணியில் இருக்க மாதிரி பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பினா கார்னர் கரெக்டாக வரும்.
தைச்சிட்டு இதை வந்து இப்படி மடிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா. இதை வந்து இந்த ஸ்டிச்சிங் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எடுத்துடலாம். ஏன்னா இதை மடித்து வச்சு தைக்கணும். அதுக்காக இந்த பக்கம் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி தைங்க. ஏன்னா இது உள்ளார போயிடும். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கிற சைடு அவுட் சைடாக வச்சுக்கோங்க. இப்போ இதே அவுட் சைடு வந்து நான் உள்ளார வச்சு தைக்கிறேன். இது உள்ளார போயிடும். இப்போ இதுலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த விட்ட இடத்துல இருந்து தைச்சிட்டு வந்துடலாம். இங்கே மொத்தமாக இருக்கிறனால கொஞ்சம் மிஷினை ஸ்லோவாக தைங்க, இல்லைன்னா ஊசி உடஞ்சிரும். இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம், திருப்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு படிமான தையல் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேக் பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல?